மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். எதிர்பார்ப்பு அப்படின்னா என்னங்க? நம்மளுடைய ஆசையோடைய இன்னொரு பரிணாமம் தான் எதிர்பார்ப்பு. அது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். வாழ்க்கைன்னா என்ன எல்லாமே, அதாவது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கை எப்பவுமே வசந்த விழா மண்டபம் போல இருக்கணும். ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது அப்படின்னாலும், அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தில் மாயை இருந்தாலும், நம்ம உள்ளே போய் யாரோட வாழ்க்கைன்னு ஒன்றும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதில்ல. இப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, அதாவது துக்கம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கலந்த விஷயமாக தான் நமக்கு வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா நேரமும் இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸிங்க இங்கே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வாழ்க்கைனா அப்படி தாண்டா இருக்கும், உடனே எல்லாம் கிடச்சிடுமா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, உடனே எனக்கு எல்லாமே கிடைக்கணும். இப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே கிடைக்கணும், சின்ன விஷயமா இருந்தாலும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மலையளவு வச்சுருக்கோங்க. எல்லாருமே அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷனை மலையளவு வச்சுருக்கோம். என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னோன்னா, என்னோடய லட்சியம் கனவு அப்படின்னு யாரையா கேட்டு பாருங்கள், அப்படியே மலையளவு இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வளர்த்துட்டே போக 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 இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது களத்தில், அதாவது உண்மையாக நோக்கக்கூடிய இடங்களில் நம்ம எதிர்நோக்கி கொண்டு போகக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப புவராக இருக்குங்க. அதனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது, இங்கே நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக என்ன வரும்? மன அழுத்தம் தான் வரும். முடிஞ்ச அளவு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ஃபண்டமெண்டலுக்கு தேவையானதுக்கு போராடுறதுக்கே இப்போ நிறைய விஷயம் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னால இல்லை, ஆசைப்படலாம். நியாயமான ஆசையாக இருக்கணும், அறம் சார்ந்த ஆசையாக இருக்கணும், அறம் சார்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு உபயோகமான, இதை யாரையும் துன்பப்படுத்தாத எதிர்பார்ப்பாக இருக்கணும். இப்படி எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் இறையருள் உங்களுக்கு துணை புரியும். எதிர்பார்ப்புகளை நான் இல்லவே இல்லை, ஆனால் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய வேலை இங்கே நம்ம என்ன மாதிரி செய்துட்டு இருக்கோம். நான் படுத்துட்டே கூட கனவு கண்டுட்டு இருக்கலாங்க, ஆனால் நான் உழைக்காம இங்கே ஒன்றும் வந்துடாது இல்லையா? ஸோ அப்போ எதிர்பார்ப்புகளை எந்த அளவு நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கவும் இங்கே தயாராக இருக்கணும். சிதறுகளுக்கு நன்றி, வணக்கம்.